ஹாய் கைஸ், இது உங்கள் ஜியோ டெக்னிக் சேனல் வீடியோ. இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போனால் இது கம்யூனிஸ்ட் கட்சி அவ்வளோ என்ன சொன்னால் ஏடிஎம்கே சேர்ந்து சப்போர்ட் இருந்துச்சுன்னா என்ன சொன்னால் ஏடிஎம்கே சேர்ந்து சப்போர்ட் இருந்துச்சுன்னா நாங்கள் டிவிக்கு சப்போர்ட் பண்ணாமல் நாங்கள் திரும்பி யோசிக்க ஆரம்பிப்போம். அதான் என்ன சொல்லியிருந்தாங்க, நாங்கள் வாபஸ் வாங்கி போவோம் சப்போர்ட், அந்த மாதிரி தான் அந்த பாணியில் தான் பேசியிருந்தாங்க. அதை பற்றி இது ஃபுல்லாக டாக்ஸ் போயிட்டு இருக்கும்போது இன்றைக்கும் அந்த ஸ்டாண்டில் கரெக்டாக இருக்காங்க. அது விசி அவர்களும் சரி, இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ மாதிரி தந்தாங்க. அவங்களும் ப்ரெஸ் மீட் வச்சு அவங்களும் சில விஷயம் சொல்லியிருக்காங்க. அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா இது மாதிரி எங்களுக்கிட்டே அது ஆதரவு சொல்லியிருக்காங்க. நாங்களும் அமைச்சரவையில் போய் எங்களுக்கும் அதிகாரத்தில் பங்கு அந்த மாதிரி வெளிப்படையாகவே கேட்டிருக்காரு ஆதரவு அவர்கள். இது அவர் மட்டும் சொல்றது இல்லை, இதுதான் முதலமைச்சர் அவர்களோட ஆசை, விஜயோட ஆசை இதுதான் சொல்லி பேசியிருக்காரு. இதை பற்றி நான் ஏற்கனவே பேசணும். ஏன்னா நாங்கள் கூட இதில் முடிவு பண்ண முடியாது. நாங்கள் இதை பற்றி கலந்து பேசிட்டு நாங்கள் ஒரு முடிவு நாங்கள் பண்ணணும். அதான் எங்களுக்கு கால அவகாசம் வேணும்னு சொல்லி பேசிக்காரு. அவர் எந்த மாதிரி பேசுகிறான்னு உங்களுக்கு புரியுது. கால அவகாசம் ஃபுல்லாக சேர்ந்து மீட்டிங் போட்டு ஒரு கால அவகாசம் கேட்டிருக்காரு. அதை பற்றி நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஏற்கனவே டிஎம்கே விசிகே அவர் பிரிச்சுட்டாங்க. திரும்பியும் ஒரு 2 பேர் கூட்டணி இல்லை. டிவிகேவும் விசிகே அவர்கள் கூட்டணி எப்பயோ வந்தாச்சு. கன்ஃபார்ம் சொல்ற விசிகே அவர்கள் திரும்பி கூட்டணி டிவிகே கூட தான் இருப்பாங்க. அவங்க டிஎம்கே சைடு போறது கிடையாது. அவர் ஏதோ ஒரு பானையில சொல்றாரு, அதை நீங்க நம்பாதீங்க. எப்போ டிவிகே சைடு தான் கூட்டணி வருவாங்கட்டு அது ஒரு சைடா எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போது இன்னும் விஜயகாந்த் பிரேமலதா அவர்களும் நிறைய விஷயத்த பேசியிருக்காங்க. அவங்க என்ன பேசுனா என்ன சொல்றாங்க அவங்களும் என்ன சொல்றாங்க, ஆட்சி நாங்கள் வர வைக்கிறோம், அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் டிவிகே கவர்மெண்ட் பத்தி சொல்லியிருக்காங்க. அவங்களும் சில விஷயத்த சொல்லியிருக்கேன். என்னன்னா பணிதரர்கள் பணி நீக்கம், அதாவது அவரோட பரம்பரை தோசியர், அதாவது அவரோட எல்லாத்துக்கும் தோசியர், அவர் சிஎம் ஆக போறோம் எல்லாத்தையும் சொன்ன அவரோட தோசியர் உயர்ந்த பதவியில் வச்சிருந்தாங்க. டிவி கவர்மெண்ட் உயர்ந்த பதவியில் வச்சிருந்தாங்க. அதை எதுக்கு நீங்க பண்ணீங்க? உங்க பர்சனல்னா நீங்க உங்களுக்குள்ள வச்சிருக்கணும். அதாவது ஒரு அரசாங்கம் ஒரு உயர் பதவி வச்சிருந்தீங்க, அப்போ நீங்க யங்ஸ்டருக்கு என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தை எடுத்து வச்சாங்க விஜயகாந்த் பிரேமலதா அவர்கள். அதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து மாத்திட்டாங்க. அதை பத்தி ரொம்ப நன்றி இதெல்லாம் சொல்லி நன்றி சொல்லியிருக்காங்க. ஆனால் விசிகே அவர்கள் சொன்னது ஒரு பெரிய கிரிட்டிசைஸா போயிருக்கு. இந்த டைம்ல கம்யூனிஸ்ட் கட்சியவர்களும் ஒரு பெரிய விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, நாங்க விசிகே கட்சி நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு முடிவு எடுத்தோம். நாங்கெல்லாம் சேர்ந்து ஒன்னா முடிவு எடுத்து டிவிக்கு சப்போர்ட் பண்ணலாமா, குடியரசு ஆட்சி வந்துடக்கூடாது, நாங்கெல்லாம் சேர்ந்து குழுவாக தான் நாங்கள் முடிவு எடுத்து இந்த முடிவுக்கு நாங்கள் வந்தோம். ஆனால் அதிகாரத்தை போய் எங்களுக்கு தான் விஜய் சொல்லியிருக்காரு. ஆனால் இதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் அதான் ஏடிஎம்கே இந்த இன்னைக்கும் அதான் சொல்லி ஏடிஎம்கே கூட்டணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா அந்த சப்போர்ட் பண்ணிச்சா சப்போர்ட்டை ஏற்றுனா நாங்கள் சப்போர்ட் பண்ணது நாங்கள் பின்வாங்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அதை ஏற்று சொன்னதான் இன்னைக்கும் நாங்கள் ஸ்டாண்டர்டாக இருக்கோம். கேஸ் வலியை பற்றி பேசியிருக்காரு. இன்னைக்கு போராட்டம் ஃபுல்லாக போராட்டம் நடந்திருக்காங்க. கேஸ் ரேட் எதுக்கு ஏற்றுறீங்க? ஏன்னா ஒரு பெரிய ஒரு பிரச்சனை நோக்கி போகுது, ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வருது. ஏன்னா அதிகமாக ஏதோ வளர்றான்னு சொல்லி நினைக்காதீங்க. ஒரு பெரிய ப்ராப்ளம் இதெல்லாம் வந்திருக்கு. ஏன்னா பெட்ரோலுக்கு 3 ரூபா 4 ரூபா ஏற்றுந்து உங்களுக்கு சில பேருக்கு பெருசாக தெரியாத இருக்கலாம். நான் சாமானிய மக்கள் ஒரு பெரிய ஒரு விஷயம், அது கூட ஒரு பிரச்சனை இல்லை. ப்ராப்ளம் எங்க கொண்டு போதுன்னா விவசாயத்துல ஒரு பெரிய அடி, வணிக சிலிண்டர் ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி ஒரு சிலிண்டர்ஸ் 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஏத்திட்டாங்க. அந்த விலை என்ன வருது, நம்மளுக்கு தானே உங்களுக்கு ரேட் ஏற்றி வைக்கிறாங்க. அது நம்மளுக்கு இன்டெரக்டா ஒரு பெரிய ப்ராப்ளம் வருது. அது மட்டும் விவசாயத்தை உரம் இல்லை, உரத்தை தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உரம் அந்த மூலப்பொருள் ஸ்டேட் ஃபார்மர்ஸ் வழியாக தான் வரணும். அந்த மூலப்பொருள் வராதான் என்ன சொல்லிட்டோம், மூலப்பொருள் ஒரு பெரிய ப்ராப்ளமேட்டிக் ஆகிட்டு நம்மளுக்கு உரம் கிடைக்காது. இப்போ இயற்கை பெரிய உரம் பண்ணினா அவர் பண்ணி அசல்லாம் சொல்லிட்டு போயிட்டாரு. மோடி சொல்லிட்டு போயிட்டாரு, எல்லாரும் சொல்றாங்க சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா இயற்கை பறி பண்ணணும் மண்ணு திரும்பி பழகணும். நம்ம ஃபெர்டிலைசர் இதெல்லாம் யூஸ் பண்ணி மண்ணை நாங்கள் என்ன பண்ணுறோம், அதுலேயே நம்ம மண்ணை ஃபுல்லாக நம்ம பழக பற்றினப்போ திரும்ப இயற்கை பறி நாங்கள் பண்ணுவோம்னா மண் பழகுது 4-5 வருஷம் ஆகும். 4-5 வருஷம் ஃபுட்டு நம்மளுக்கு கிடைக்கணும். அது எவ்வளோ டிமாண்ட் ஆகும், எவ்வளோ ரேட் ஏறும். ஜொப்டோ ஜொமேட்டோ இதெல்லாம் க்ளோஸ் ஆகிற நிலைமைக்கு வந்துருச்சு. அது மட்டும் இல்லை ஃப்ளைட் கம்பெனிஸ் கவர்மெண்ட்டை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. நம்ம 15 நாள் அன்றைக்கி கூட நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி நோ மோர் ஃப்ளைட்னு சொல்லி சாக்ஸ்லேயும் அப்லோட் பண்ணோம், வீடியோவில் அப்லோட் பண்ணோம். நம்ம நினச்ச மாதிரி நம்ம சின்ன பிரச்சனைக்கு போது பேசணும். ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. கவர்மெண்ட்டை கேள்வி கேட்டிருக்காங்க, எங்களால் ஃப்ளைட்டை நடத்த முடியல. இங்கேயே பெட்ரோல் இவ்வளோ அதிகமாக ஆகுதுன்னா ஒயிட் பெட்ரோல் ரேட் நம்மளுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். ஒயிட் பெட்ரோல் எந்த அளவுக்கு காஸ்ட்லின்னு. இப்போ ஜிஎஸ்டி எல்லாம் சேர்ந்து இப்போ ஈரான் யூஎஸ் வாரால் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டோட ரேட்டால் அதிகமாக ஒரு பெரிய ஒரு டிமாண்ட் ஏற்படுறதுனால கம்பெனி நடத்த முடியல எங்களால். அது இண்டிகோ பெரிய பெரிய ஃப்ளைட் கம்பெனி எங்களால் நடத்த முடியல. அதனால் நீங்கள் எங்களுக்கான சரியான ஒரு வழியை தரணும்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்டிருக்காங்க. காங்கிரஸ் அவர்களும் அதை எதிர்க்கட்சியாளர் ராகுல் காந்தி அவர்கள் பிஜேபி ரொம்ப அதிகமாக விமர்சிச்சிருக்காங்க. டிஎம்கே ரொம்ப அதிகமாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. சில பேர் என்ன சொன்னோம், டிவிக்கும் காங்கிரஸுக்கு அலைன்ஸ் ஆகிட்டாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆட்சி சரியில்லை, இந்த யூனியன் கவர்மெண்ட் ஆட்சி சரியாவே இல்லை, பிஜேபியோட சரியாவே பண்ணலை.
அப்படின்னு ஒரு கிரிட்டிசைஸ் மேல கிரிட்டிசைஸ் வச்சிருக்காங்க, நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பிரச்சனை ஒரு ஃபுல்லா போயிட்டு இருக்கும்போது என்ன சொல்றோம்னா வந்து இப்போ வந்து பெட்ரோல் ஏத்திட்டீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க, நீங்க மக்கள் மேல எப்படி நீங்க ரேட்டை ஏத்துவீங்க? இது கவர்மெண்டோட தப்புன்னு ராகுல் காந்தி அவர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா ரொம்ப சாலிடா பேசியிருக்காரு. இது ஃபர்ஸ்டே அவர் பேசியிருந்தாரு. அப்ப என்ன சொன்ன வந்து எதிர்க்கட்சி வந்து ஓட்டுக்காக பண்றாங்க ஆட்சி, அதை எலெக்ஷன் வந்து ஒரு 5 ஸ்டேட் எலெக்ஷன் இருந்துச்சுல, கேரளா, தமிழ்நாடு, அஸ்ஸாம், இந்த மாதிரி கர்நாடகா இந்த மாதிரி எலெக்ஷன் இருக்கும்போது என்ன சொன்னாரு, பெட்ரோல் நாங்க ஏத்த மாட்டோம். ஆனா அப்பயும் இந்த பிரச்சனை நடந்துதான், பெட்ரோல் ஏத்த மாட்டோம்னாங்க. ராகுல் காந்தி அவர்கள் சொன்னாரு, இல்ல எங்க போய் சொல்றதை நம்பாதீங்க, எங்க பெட்ரோலை ஏத்துவாங்கன்னு சொன்னாரு. அதுக்கு என்ன சொன்னாங்க வந்து எதிர்க்கட்சி ஓட்டுக்காக சொல்றாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய ப்ராப்ளம் வந்து சொல்லி அதை வந்து கம்ப்ரஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா எலெக்ஷன் அப்புறம் நடந்ததே வேற. எலெக்ஷன் முடிஞ்சோன்னா 5 ஸ்டேட் எலெக்ஷன் முடிஞ்சோன்னா வந்து பெட்ரோல் விலை ஏத்திட்டாங்க. கடந்த 4 வருஷத்து அதிகமா இல்லாத பெட்ரோல் வந்து இப்போ ஏத்தது ஒரு பெரிய கவனிக்கத்தக்கதா இருக்கு. ஆனா இப்பயும் நான் சொல்றேன், பெட்ரோல் இந்த 3 ரூபா 4 ரூபா நிக்காது. பெட்ரோல் ரேட் டிமாண்ட் அதிகமாகும். இன்னொன்னு கோல்டு நீங்க வாங்கி சேவ் பண்ணாதுன்னு சொல்லி பிரதமர் மோடி சொன்னார். அதை பத்தி வந்து கம்யூனிஸ்ட் கட்சி அவர்களும் வந்து பேசியிருக்காங்க. நீங்க கோல்டை சேவ் பண்ணணும்னு சொன்னீங்க, ஓகே. கோல்டு இப்போ வந்து மக்கள் வந்து கவரிங்கை யூஸ் பண்றாங்க. கவரிங் தான் வந்து அடுத்த கவரிங் மிடில் கிளாஸா லோயர் மிடில் கிளாஸா யூஸ் பண்றாங்க. நீங்க யாரை நீங்க டார்கெட் பண்ணி சொன்னீங்கன்ட்டு அவங்க கேள்வி மேல கேள்வி சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய ப்ராப்ளமேட்டிக்கா போகுது மோடி அவர்களுக்கு வந்து. அது மட்டும் இல்ல, டிவி கவர்மெண்ட் இப்போ என்ன பண்ணுவோம், டிவி கவர்மெண்ட் தான் அதிகமான ஊழல் நடக்குது. பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு போனா பாட்டிலுக்கு 20 ரூபாய் வந்து விற்கிறாங்கன்ட்டு பிஜேபி கட்சியிலேருந்து ஒரு பெரிய புகார் சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னைக்கான இன்ஃபர்மேஷன் இவ்வளவு வந்திருக்கு. ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தினம் நான் ஷேர் பண்ணணும், ஒரு விஷயம் உங்களுக்கு தினம் வரணும். யூஎன் அவரை பத்தி தெரியணும், தமிழ்நாடு பாலிடிக்ஸை பத்தி தெரியணும், தமிழ்நாடு வளமை பத்தி தெரியணும். உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு சப்ஸ்கிரைபர்ஸா நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கும்.